ஓம் நமோ வெங்கடேஷாய. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரல் மாதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை 3 நாட்கள் நடக்கக்கூடிய வசந்தோற்சவம் சேவா இருக்குது. இதோட புக்கிங்கும் ஜனவரி 21 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கோட சேர்த்து காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்ஜித சேவாக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இந்த வசந்தோற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இதோட காஸ்ட், ஒரு டிக்கெட்டோட விலை 300 ரூபாய் தான். ஆனால் ரொம்ப அருமையான சேவாவையும் பார்த்துட்டு சுபதம் என்று வழியாக போய் திருப்பதி பெருமாளை சீக்கிரமாகவே ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். 3 நாட்கள் நடக்கக்கூடிய சேவா ஏப்ரல் 10, 11, 12 நடக்கும். இதில் 9 சாயந்தரம் அங்கூர் அர்ப்பணம் செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற விழாலாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு செய்கிறது தான் அங்கூர் அர்ப்பணம். அது 9 சாயந்தரம் போல் செய்வாங்க. 10 இந்த வசந்தோற்சவம் ஸ்டார்ட் ஆகும். இதில் 10 காலையில் ஒரு 7 மணி போல் கோயில் உள்ளேந்து மலையப்ப சுவாமி தாயாரோட மாடவீதி, தெற்கு மாடவீதி வழியாக பின்னாடி வசந்த மண்டபம் இருக்குது, W2 கேட் உள்ளே இருக்குது. அங்கே உள்ளே போய் உட்கார பண்ணி கரெக்டாக 2 மணிக்கு ஸ்நபன திருமஞ்சனம் அபிஷேகம் செய்வாங்க. நம்ம தேன்லாம் கொடுத்தா நாம் கொடுக்குற அந்த தேனையும் வாங்கி பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் 3 நாட்களில் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நாள் இந்த மாதிரி அழைச்சிட்டு போய் அங்கே உட்கார பண்ணி அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறமா பூஜைகள் மந்திரங்கள்லாம் சொல்லி ஆர்த்தி காமிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் சுபதமெற்றி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. வசந்தோற்சவத்தோட 2ஆம் நாள் காலையில் தங்க ரதம் இருக்கும், ஸ்வர்ண ரதம். இதில் மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார் தாயாரோட. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தெற்கு மாட வீதி வழியாக வசந்த மண்டபத்துக்கு போய் மத்தியானம் 2 மணி போல் எகெயின் அதே ஸ்நபன திருமஞ்சனம் அபிஷேகம் செய்வாங்க. ஆரத்தி காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். வசந்தோற்சவத்தோட 3ஆம் நாள் பௌர்ணமி அன்றைக்கி கருட சேவை கிடையாது. ஆனால் அன்றைக்கி காலையில் ஒரு 7 மணி போல் கோயில் உள்ளேந்து மலையப்ப சுவாமி தாயாரோட, ருக்மணி கிருஷ்ணரோட, ராமசித்த லக்ஷ்மணர் எல்லாரும் அடுத்தடுத்து வருவாங்க. தெற்கு மாட வீதி வழியாக வசந்த மண்டபத்துக்கு போய் 2 மணி போல் அத்தனை பேருக்கும் அபிஷேகம் செய்வாங்க. அதை பார்க்குறதுக்கு கண்கள் பத்தாது. எந்த சுவாமியோட அபிஷேகம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த வசந்தோற்சவம். நீங்கள் SBC சேனலில் இந்த வசந்தோற்சவம் போட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணிக்கு போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போகணும். ஆக்சுவலி எங்கே உட்காந்து பார்த்தாலும் தெரியும், இருந்தாலும் முன்னாடி போய் உட்காந்து பார்க்குறப்போ அந்த ஃபீல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். 3 நாட்களில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 3ஆவது நாள் தான் மும்மூர்த்திகளும் இருப்பாங்க. ராமர், கிருஷ்ணர், மலையப்ப சுவாமி இருப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிடச்சிச்சு அப்படின்னா 150 இல்லைனா 200 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் இல்லைனா 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் புக் பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் அவசியம். ஃபஸ்ட்டு நம்மளை சேவா பார்க்குறதுக்கு அலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுபதம் என்று வெளியே சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டே புக் பண்ணிங்கன்னா மறுநாள் தங்கரதம் பாருங்கள். செகண்ட் டே புக் பண்ணிங்கன்னா அன்றைக்கி காலையில் தங்கரதம் பார்த்துட்டு சேவா அட்டன் பண்ணிவிட்டு சுபதம் என்று வெளியாக மூளை வர பாருங்கள். 3ஆம் நாள்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மத்தியானம் நம்ம அபிஷேகம் பார்த்துட்டு மூலவர் பெருமாளை பார்த்துட்டு மறுபடியும் மாட வீதியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. 3 மூர்த்திகளும் மாட வீதி உலா வருவாங்க. அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் மாட வீதியில் 3 பேரும் உலா வர்றது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இந்த வசந்தோற்சவம் 3 நாட்களும் இருக்கிறதுனால இந்த 3 நாட்களுக்குமே ஆர்ஜித சேவாஸ் எதுவுமே இருக்காது. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீப அலங்கார சேவா. ஏன்னா எப்பொழுதும் சகசர தீப அலங்கார சேவா முடிச்சுட்டு மாடவீதி உலா வருவாங்க. அதுக்கு பதிலாக வசந்த மண்டபத்துலேருந்து, அதாவது கோயிலுக்கு பின்னாடி இருக்கும் வசந்த மண்டபம், அங்கேருந்து வராகசுவாமி கோயில் வழியாக கோயில் உள்ளே வந்துடுவாங்க. காலையில் போனால் சாயந்தரம் தான் பெருமாள் மறுபடியும் கோயில் உள்ளேயே வருவார். அதனால் ஆர்ஜித சேவாஸ் 10, 11, 12 3 நாட்களுக்குமே இருக்காது. மெயின் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் ரீசண்டாக ஆர்ஜித சேவாவோ இல்லை ஆனுவல் சேவாவோ ஏதாச்சும் 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் வச்சு மறுபடியும் இதை புக் பண்ண முடியாது. சரி, ஒருவேளை நாங்கள் கம்மியாக தான் புக் பண்ணியிருக்கோம்,
எலிஜிபிளாக இல்லை, அப்போ என்ன பண்ணலான்னா வேறு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் போட்டுக்கோங்க. வர்ச்சுவல் போட்டுக்கோங்க, இல்லை 300 போட்டுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது போட்டுக்கிட்டு அது கூட 3ஆம் நாள் போடுங்க. இல்லை உங்களுக்கு தங்கரதம் பார்க்கணுன்னா 2ஆம் நாள் போட்டுக்கோங்க. ஆனால் 3ஆம் நாள் மிஸ் பண்ணாமல் அங்கே திருமலாவில் இருந்து சாயந்தரம் மாட வீதியில் 3 மூர்த்திகளையும் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் ஜஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஎஸ்சி சேனல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா சுவாமிகளையும் மாட வீதியில் பௌர்ணமி டைமில் பார்க்குறது. வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் போட்டிங்கன்னா மாட வீதியில் பார்க்கலாம். இந்த வசந்தோற்சவம் போட்டிங்கன்னா அபிஷேகம் செய்கிறது பார்க்கலாம். நம்ம தேன்லாம் கொடுத்தா அபிஷேகம் அது தேனை யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லைனாலுமே அங்கே கொண்டு போய் தேன் கொடுத்தாங்கன்னா அவங்க அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த அபிஷேகம் ஆரத்தி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. வசந்த மண்டபத்தில் பிரசாதம் கொடுப்பாங்க. நீங்கள் கார்லலாம் வரீங்கன்னா வசந்த மண்டபத்துக்கிட்டே இறங்கிக்கலாம். அங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு பார்க் பண்ண முடியாது, ட்ராப் பண்ணிவிட்டு போயிடலாம் இன்கேஸ் நடக்க முடியாதவங்க அப்படின்னா. மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் வழியாக வரணும் காரில் வர்றோம் அப்படின்னா. ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணுறீங்கன்னா ரூம் கிடைக்காது. ஸோ மினிமம் நீங்கள் 2 டிக்கெட்டாக புக் பண்ணால் தான் ரூம் புக் பண்ண முடியும். 2 டிக்கெட்டுக்கு மேலே வேணும் அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து தான் புக் பண்ணிக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைய தான் தர்ஷனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் டிடிடி ஸ்டாஃப் நம்ம காமிக்கணும் ஐடி ப்ரூஃபுக்கு. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு சாரி சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட். உங்களுக்கு ஆர்ஜித சேவா ஓகேவாக இருந்தால் அதை புக் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் பேஸ் பண்ணி வசந்தோற்சவம் ஓகேவாக இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. வசந்தோற்சவத்தோட ஒரு டிக்கெட் காஸ்ட் 300 ரூபா. இந்த இடத்துல லிங்க் எனேபிள் பண்ணுவாங்க வசந்தோற்சவத்துக்கு. இன்னும் பண்ணலை, பட் சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வசந்தோற்சவம் புக் பண்ண போகிறதா இருந்தால் அந்த வசந்தோற்சவம் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அதுவும் 9:55 போர்ட்டல் அண்ட் ஆப் ரெண்டுதுலேயும் லாகின் பண்ணுங்கள். ஒரே மொபைல் நம்பரில் கூட நீங்கள் போர்ட்டலையும் லாகின் செய்யலாம், ஆப்லேயும் லாகின் செய்யலாம். லாக் அவுட் ஆகாது. ஸோ அது 10 மணி போல் அந்த வசந்தோற்சவம் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு போயிடும். டைரெக்டாக வசந்தோற்சவம் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வசந்தோற்சவத்துக்கு போயிடும். இதில் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதிக்கு பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். எனக்கு தெரிஞ்சு 150லேருந்து 200 டிக்கெட்ஸ் போல் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 12ஆம் தேதிக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ சொன்ன மாதிரி 3 மூர்த்திகளோட அபிஷேகம் பார்க்கலாம், தரிசனமும் பார்க்கலாம். இல்லைன்னா 11ஆம் தேதி தங்கரதம் இருக்கும். 10ஆம் தேதி இருந்தால் கூட நம்ம 11ஆம் தேதி இருந்து தங்கரதம் பார்த்துட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அவைலபிளாக இருக்கோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிக்கெட்டாக 2 டிக்கெட்டான்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பேமெண்ட்டுக்கு போகணும். இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக தப்பு இல்லாமல் இந்த டிக்கெட்டில் எந்த தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், ரூம் புக்கிங்காக இருக்கட்டும் நம்ம ஈஸியாக செய்துக்கலாம். கிளிப்போர்ட் மெத்தட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேமெண்ட்டில் கூட யூபிஐ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். குறிப்பாக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் உங்களுக்கு ஆப்பில் காமிக்கிது. ஆல்ரெடி நீங்கள் டிடிடியில் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க யூபிஐ ஐடி வச்சு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஐடி கேட்காது, டைரெக்டாக பின் நம்பருக்கு போயிடுது. ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு புக் ஆகிடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்கேஸ் அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு செட் ஆகாதுன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, சில டைம் கிரெடிட் கார்டு கூட ஈஸியாக புக் ஆகுது. அதோட இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் ஆல்ரெடி கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த கிளிப்போர்ட் மெத்தட் செட் ஆகலைன்னா காப்பி பேஸ்ட்டாச்சும் பண்ணுங்கள். இல்லை இது ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் முதலே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரி இஷ்யூ வர்றது கிடையாது. யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா சேம் டேலே ரிட்டர்ன் ஆகிடும். அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கில் பண்ணிங்கன்னா 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மறுபடியும் அதே டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிங்கன்னா புக் ஆகும். ஃபஸ்ட்டு கட்டின பணம் திருப்பி வந்துடும். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஆர்ஜித சேவாஸ் 4 இருக்குது. ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், கல்யாணோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, கூடவே இந்த சாலக்கட்டில் வசந்தோற்சவம். இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று தான் புக் பண்ண முடியும். அதில் நீங்கள் வசந்தோற்சவம் புக் பண்ண போகிறதா இருந்தால் 3 நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாள் தான் புக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம என்ன எலிஜிபிளாக இருக்கணும்னா ரீசெண்டாக இந்த ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணாமல் இருக்கணும். வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிருந்தாலும் சரி,
எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணினாலும் இப்போ ரீசெண்டாக வைகுண்ட துவாரம்லாம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட சரி, மறுபடியும் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டி த சேவாவில் கூட நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமாக கம்பேர் பண்ணாதீங்க. அது வேறு, அது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மாதிரி, இது வேறு. ஸோ இந்த ஆர்டி த சேவாவோ ஆனுவல் சேவாவோ ரீசெண்டாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் புக் பண்ண முடியாது. 180 நாட்களுக்கு கம்மியாக நம்ம தரிசனம் பார்த்த டேட்லேருந்து. மற்றபடி எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதே டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை என்னோடய ஆதாருக்கு தானே நான் எலிஜிபிளாக இல்லை, அந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வச்சு வேற ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணிக்கலாமான்னா கூட புக் ஆகாது. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் எல்லாத்துக்கும் 180 நாட்கள் டைம் கேப் கேட்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3த்துக்குமே நம்ம 180 நாட்களுக்கு கம்மியாக இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9:55 லாகின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்லேயோ போர்ட்டலையோ ஒன்றுத்துக்கு 2 இதில் நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கிட்டா தான் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுல ப்ரொசீட் பண்ண முடியும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கம்மியாக காமிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு புக்கிங் ப்ரொசீட் ஆகும். அதுவும் கூட ஏதாவது ஒரு இதில் ஒரு இஷ்யூ இருந்தால் கூட ஒரு இதை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இதில் போகிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்யாணோத்சவம்னா உங்களுக்கு 500 போல் ஓப்பன் பண்ணாங்க ஒரு நாளைக்கு கோட்டா. ஊஞ்சல் சேவானா 150, ஆர்ஜித் பிரம்மோற்சவம்னா 300, சஹசர தீபாலங்கார சேவானா 600 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. புக்கிங் மெத்தட் இந்த ஆர்ஜித சேவாவுக்கு கூட இதே தான். ஒரு சேவாஸ் பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனித்தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா சேவாஸுக்கும் ஆர்ஜித சேவாவில் எது நம்ம புக் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் சுபதமென்ட்ரிலேயே நம்ம லக்கேஜ் கொடுத்து வாங்கிக்கலாம், மொபைலை கொடுத்து வாங்கிக்கலாம், அங்கேயே செப்பலை விட்டுக்கலாம். அண்ட் சுபதமென்ட்ரி வழியாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் போய் அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் சேவா பார்த்துட்டு டைரெக்டாக வந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடலாம். அதை 4:30 மணிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். 1 மணி நேரம் இல்லை மேக்ஸிமமே 1.25 மணி நேரம் தான் ஆகும், அவ்வளோ நேரம் கூட ஆகாது. மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ 300 ரூபா ஒரு தரிசன டிக்கெட்டோட காஸ்ட்டில் நம்ம ரொம்ப அருமையான அபிஷேகமும் பார்க்கலாம், தரிசனமும் சீக்கிரமாக பார்க்கலாம். சுபதமென்ட்ரி வழியாக போய் மாட வீதியில் பௌர்ணமி அன்னைக்கு 3 மூர்த்திகளோட வீதி உலாவும் பார்க்கலாம். தும்புரு தீர்த்த முக்கோட்டியும் 12ஆம் தேதி இருக்கும். ஒரு சிலர் 13ஆம் தேதி இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 12ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அலோவ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஹாஃப் டே அலோவ் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் மோஸ்ட்லி தும்புரு தீர்த்தத்துக்கு மட்டும் அப்படி தான் இருக்கும். இதை பற்றி நான் அப்டேட் கொடுப்பாங்க, டிடிடியில் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அந்த தும்புரு தீர்த்தம் ஏப்ரல் 12ஆம் தேதி இருக்கும். பௌர்ணமி கருட சேவை இந்த வசந்தோற்சவ மாடவீதி உலாலாம் 3 மூர்த்திகள் வர்றதுனால கருட சேவை இருக்காது. எந்த தரிசன டிக்கெட் நம்ம இந்த நாளில் புக் பண்ணலைன்னா கூட சரி, ஏப்ரல் 12ஆம் தேதி மாடவீதியில் இருந்தாலே 3 மூர்த்திகளோட தரிசனம் நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் சாமி வெளியில் வர்றது வசந்த மண்டபத்துலேருந்து வருவாங்க. அதாவது கோயிலுக்கு பேக் சைடில் நம்ம நைவேத்தியம் கொடுக்கணும் அப்படின்னா N1 கேட் கிட்டே இருந்தால் நம்ம நைவேத்தியம் கொடுக்கலாம். அண்ட் N1 கேட் கிட்டே நிறைய பக்தர்கள் இருப்பாங்கங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அங்கே சுவாமி நிப்பாட்டுவாங்க. சாயந்தரம் தினமுமே மாட வீதி வழியாக அந்த வழியாக தான் பெருமாள் வருவார். தெற்கு மாட வீதியில் சாயந்தரம் வரமாட்டார் பெருமாள். ஏன்னா காலையில் வசந்த மண்டபத்துக்கு போகிறப்போ, கோயிலுக்கு பின்னாடி போகிறப்போ தெற்கு மாட வீதி வழியாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதனால் வெளியில் வந்தோன்னே வடக்கு மாட வீதி வழியாக கோயில் உள்ள வருவாங்க. ஸோ நீங்கள் சாயந்தரம் இந்த 3 மூர்த்திகளை பார்க்கணும் அப்படின்னா தெற்கு மாட வீதி சைடு வெயிட் பண்ணாதீங்க. அந்த பக்கம் பெருமாள் சாயந்தரம் வரமாட்டார். இதே காலையில் ஒரு 7 மணி போல் வெயிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம பெருமாளை காலையில் வசந்தோற்சவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். சாயந்தரம் பார்க்குறீங்கன்னா தெற்கு மாட வீதியில் வெயிட் பண்ணாதீங்க. அதாவது கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் சொல்கிறேன். பெருமாள் பேக் சைட்லேருந்து வெளியில் வந்து வராகசாமி கோயில் வழியாக புஷ்கரணி திட்டம் வழியாக கோயில் உள்ளே போயிடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸாக இருக்கட்டும், கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், இது 2ம் கிடைக்கலன்னா என்னென்ன வழிகளை நம்ம ட்ரை பண்ணலாம். திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், திருமலா ஸ்ரீவாரி கோயில்லையும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்லேயும் இருக்கக்கூடிய கோயில்களில் நடக்கிற ஆர்ஜித சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு எவ்ரிடே
டிடிடியை பற்றியும் திருப்பதி பற்றியும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 300 ருபீஸில் இந்த ஸ்பெஷல் சேவாவையும் பார்த்துட்டு சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வசந்தோற்சவம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.